ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் அசார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சில்வர். இப்போது ரீசெண்டாக தீபாவளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சில்வரோட வேல்யூ கம்மியாகிக்கிட்டே வருது. ஏன்ற ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ரீசன் சொல்கிறாங்க. என்னோட ஒப்பீனியன் என்ன சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக முன்ன சில்வர் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா ஒன்லி ஜுவல்லரி இல்லாட்டி எதுனா சில்வர் தட்டு, குத்து விளக்கு அந்த மாதிரி எதுனா ஒன்றுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சில்வரோட டிமாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா எலக்ட்ரிக் கார்ஸ், அப்புறம் சோலார் பேனல்ஸ், இதுக்கெல்லாம் சில்வர் அதிகமாக தேவைப்படுது. ஸோ வேர்ல்டில் சில்வர் ஜுவல்லரிக்காக தேவைப்படுற டிமாண்ட் நியர் அபவுட் 20 to 30, 40 அந்த பர்சன்டேஜில் தான் இருக்குது. ஆனால் இப்போ சில்வர் டிமாண்ட் மற்றதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோலார் பேனல்ஸு, இவி வெஹிக்கல்ஸு, இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்க்குலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மதர் போர்ட்ஸ். ஸோ இதனால தான் இந்த டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. ஸோ டிமாண்ட் எப்போ அதிகமாகுதோ அப்போ ரேட்டும் அதிகமாகும். இப்போது டிமாண்ட் கம்மியாயிடுச்சு. என்னோட ஒப்பீனியனில் எதுக்கு டிமாண்ட் கம்மியாயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இப்போது எலக்ட்ரிக் கார்ஸ், இந்த வெஹிக்கல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இயர் எண்டில் சேல்ஸ் இருக்காது. ஸோ அதனால் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸோட டிமாண்டு ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ சப்ளை ஈஸியாக மேட்ச் பண்ணுற அளவுக்கு அவங்கள்ட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது. அதே போல் இந்த சோலார் பேனல்ஸ் இப்போ நார்மலாக பார்த்தீங்கனாலே இப்போ நம்ம என்ன சீசனில் இருக்கோம்னா ரைனிங் அண்ட் வின்டர் சீசன். ரைனிங்க்கு அப்புறம் வின்டர் சீசன் வந்துடும். ஸோ இந்த டைமில் இந்த சோலாரோட ரெக்குயர்மெண்ட் இருக்காது. ஏன்னா சூரிய வெளிச்சம் இருந்தால் தான் நம்மளுக்கு சோலார் பவரே கிடைக்கும். ஸோ இப்போ வாங்கி யாரும் சோலார் பேனல்ஸோட மூமெண்ட்டும் அதிகமாக சேல்ஸு இருக்காது. ஈவன் இயர் எண்டில் பார்த்தீங்கன்னா அதிக சேல்ஸும் இருக்காது. மொபைல் ஃபோன்ஸ், இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் கூட அதிகமாக சேல்ஸ் இருக்காது. ஸோ இந்த டிமாண்ட் கம்மியானதால தான் இப்போ சில்வர் ப்ரைஸ் கம்மியாகிட்டு இருக்கு. ஸோ இது இன்க்ரீஸ் ஆகும். எப்போ இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரியில் இன்க்ரீஸ் ஆகலான்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ இது நான் எக்ஸ்பர்ட் சொல்லியோ இல்லை வேற யாரும் சொல்லியோ சொல்ல, இது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இதுதான் இப்போதைக்கு நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா இந்த ரீசன்ஸ் தான் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால தான் இப்போ லாஸ்ட் 5 to 6 டேஸ்லேயே நியர் அபவுட் 15% ஆஃப் தி வேல்யூ கம்மியாக இருக்குது சில்வர் ப்ரைஸ். ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியன். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.